உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து தரும் அபரிமிதமான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சனி ராகு இரண்டுமே நட்பு கிரகங்கள், அசுப கிரகங்கள். பொதுவாக அசுப கிரகங்கள் என்ற சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகியவர்களுக்கு 3, 6, 11 என்பது ஏற்ற இடங்கள் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த ஸ்தானங்கள் வெற்றி வாய்ப்பை தரும் ஸ்தானங்கள். இந்த 3, 6 என்ற உபஜய ஸ்தானத்தில் சனி ராகு இணைந்து அமர்ந்தால் உன்னதமான நல்ல பலன்களை தருவார்கள். அதிகமான தன லாபத்தை தருவார்கள். அது நட்பு ராசியில் இருக்க வேண்டும். அது சனியின் ஆட்சி வீடுகளான மகர, கும்பமாக இருந்தால் நல்லது. அல்லது சனி உச்சமாகும் துலாம் ராசியாக இருக்க வேண்டும். அப்படி அமைந்தால் ஜாதகர் யோகசாலி, பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். 3ஆம் இடம் அதிகமான வீர தீர தைரியத்தை தரும். பொதுவாக அனைத்து கிரகங்களுக்குமே தோஷம் தரும் அமைப்பு உண்டு. குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்களுக்கும் தோஷம் தரும் அமைப்பு உண்டு. 3ஆம் இடத்தில் சனி பலம் பெற்றிருக்க வேண்டும். அவர் பலம் பெற்ற சனியுடன் ராகு சேரும்போது உன்னதமான பலனை வழங்கும். 3, 6, 11 என்ற இடங்கள் பகை ராசியாக அமைந்தால் பயனில்லை. அதன் மூலம் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை. 3ஆம் இடமும் பொருளாதாரத்தையும் ஆபரணத்தையும் குறிக்கும். ஆபரணங்கள் என்பது தங்க நகைகளை குறிக்கும். எனவே 3ஆம் இடத்தில் பலம் பெற்ற சனி அமர்ந்தால் நிறைய சொத்துக்கள் சேரும். அதேபோல் 6ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். அதிலே பலம் பெற்ற சனி அமர்ந்து அவரோடு ராகுவும் சேர்வது உன்னதமான பலன்களை ஜாதகருக்கு தரும். 6ஆம் இடத்திலே பலம் பெற்ற சனியோடு ராகு சேர்வது உள்ளத்தில் தெம்பை தரும். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்து பொருளீட்டக்கூடிய யோகத்தை ஜாதகருக்கு கொடுத்துவிடும். பல லட்சங்களை, கோடிகளை 6ஆம் இடத்தில் பலம் பெற்ற சனியும் ராகுவும் தருவார்கள். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம். 11ஆம் இடத்திலே 9 கிரகங்களிலே யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீச கிரகம் மட்டும் அமர்ந்து விடக்கூடாது. நீச கிரகம் அமர்ந்திருந்தால் அவர் நீச பங்கம் பெற வேண்டும். அந்த கிரகம் பெற்றிருக்கும் சாரம், சுபகிரக சேர்க்கை, பார்வை போன்றவற்றை பொறுத்து பலன்கள் மாறுபடும். லாபத்தையும் ஆதாயத்தையும் பல மடங்காக பெருக்கித் தரும் இடம் 11ஆம் இடம். ஆக 11ஆம் இடத்திலே சனி ராகு அமர்ந்து அது நட்பு ராசியாக அமைந்து அல்லது சனியின் ஆட்சி உச்சி வீடுகளாக அமைந்தால் பல கோடிகளை ஜாதகன் சம்பாதிப்பான். பொதுவாக சனி ஜாதகத்திலே 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய இடங்களிலே பலம் பெற்று அமர்ந்தால் ஜாதகருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். அவரோடு ராகுவும் சேர்ந்தால் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். அதன் மூலம் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை சனியும் ராகுவும் ஜாதகருக்கு தருவார்கள். ராகுவும் சந்திரனும் பயண கிரகங்கள் என்று ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகிறது. சந்திரனை பொறுத்தவரை அவர் ஒரு நொடி கூட பயணம் செய்யாமல் இருக்க மாட்டார். ஒவ்வொரு நட்சத்திரமாக பயணம் செய்து கொண்டே இருப்பார். எனவே சந்திரன் ஒரு பயண கிரகம் என்றே சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. அதேபோல் சனிக்கும் 2, 3, 4, 9, 10 ஆகிய இடங்கள் உயர்ந்த நிலையை தரும். வெளிநாட்டு பயணங்களை தரும். 2ஆம் இடத்திலே சனி இருந்தால் ஏராளமான சொத்துக்களை ஜாதகர் சம்பாதிப்பார். எந்த ராசியாக இருந்தாலும் 2லே ராகு இருந்தால் ஏராளமான பணத்தை தருவார். ஆக சனியோடு ராகு சேரும் நிலை ஏற்பட்டால் தன வசதி பெருகும். எனவே வெளிநாட்டு பயணம் அமையலாம். வெளிநாட்டு பயணம் என்பது வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வது, வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்களால் உறவினர்களால் ஆதாயத்தை பெறுவது, வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை பார்த்து டாலர்களில் சம்பளம் வாங்குவது போன்ற நிலைகளை சனி தருவார். இவ்வாறு இந்த 5 ராசிகளிலும் சனி பலம் பெற்று அமர்ந்து அவருடன் ராகுவும் சேர்ந்தால் வெளிதேச வாழ்க்கை அமையும். ராகுவையும் பயண கிரகம் என்றே ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. ஏனென்றால் ராகு வளர்ந்து கொண்டே இருப்பார், உட்கார மாட்டார், தூங்க மாட்டார். எனவே 2, 3, 4, 9, 10 ஆகிய ராசிகளில் சனியும் ராகுவும் இணைந்தால் கோடிக்கணக்கான பணத்தை தரும். ராகுவை பொறுத்தவரையில் மறைமுகமான வருமானம் தருவதற்கு ஏற்ற கிரகம். அது திடீர் வருமானத்தையும் தரும், திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரும். ஆனால் ஜாதகத்தில் ராகு பலம் பெற்றிருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ராகு 3, 6, 11லே வலுப்பெற்ற சனியோடு இணையும் போது கண்டிப்பாக ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார். நிறைய சொத்துக்களுக்கு அதிபதியாவார். வாகன வசதிகளை பெறுவார், வேலையாட்களை பெறுவார். இதுபோன்று ஜாதகரின் நிலையை உயர்த்தி தரும். ஜாதகரை தொழிலதிபராக்கும். ஏதாவது ஒரு அமைப்புக்கு தலைமை தாங்கும் தகுதியையும் சனி தருவார். எனவே பலம் பெற்ற சனியுடன் ராகு 3, 6, 11 இருந்தாலும் மகரம், கும்பம், துலாம் ராசிகளாக அமைந்தாலும்
2, 3, 4, 9, 10ஆம் இடமாக அமைந்தாலும் அங்கே சனியுடன் ராகு சேர்ந்தாலும் ஜாதகன் நிச்சயம் பல கோடிகளை சம்பாதிப்பான். செல்வம் குவிந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.